காதலித்து திருமணம் செய்தாலும் பிறகு பிரிந்து கொள்வதும் எல்லாமே இன்றைக்கு இயற்கையான ஒன்று. நாம் எங்கெங்கேயோ போய் தேடவெல்லாம் வேண்டாம். நான் வழக்கறிஞராக ஒரு 40 ஆண்டு காலம் இங்கே பணிபுரிகிறேன். 45 ஆண்டுகள் பணிபுரிகிறேன். கம்யூனிஸ்ட் கட்சியில் முடிநேர ஊழியராக பணியாற்றியவன் நான். ஆனால் மேலவளவு கிராமத்திலே ஒரு தலித்துடைய வழக்கை எடுத்த போதுதான் கம்யூனிஸ்டாகிய எனக்கே ஒரு தலித்துடைய வழியை புரிந்து என்பதை இடத்துல பதிய வச்சிருக்கேன். அதெல்லாம் நமக்கு மணியகன் இருக்கிறாங்கல்ல, ஒரு மனிதன் அவர் இன்னைக்கு இருக்கிறார் தொடர் வழக்கறிஞர் ரத்தினம் என்று இருக்கிறார். 23 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வழக்கை எடுத்து நடத்தி விசாரணை நீதிமன்றத்தில் மட்டுமல்ல உச்ச நீதிமன்றைக்கும் இன்றைக்கு பெற்றிருக்கிற வெற்றிக்கு காரணமானவரே அந்த தோழர் ரத்தனமும் அவரை சார்ந்திருக்கிற நக்கீரன் பத்திரிகையும் இசைக்கு அமைப்பை கொண்டிருக்கிறார். நான் தொடர்ந்து பயணித்து வந்திருக்கிறேன். நம்ம தோழர் மணியவர்கள் கூட இருக்கிறார். இப்போ தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எங்களோடு இருக்கிறது. நான் சமீபத்தில் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் சண்டை போராடுவேன். நான் கோகுல்ராஜ் வழக்கில் 42 சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட பின்னால் எல்லா சாட்சிகளும் பிறந்து போய் சுவாதியும் பிறந்து போய் சித்ரா அவர்கள் என்னை மீண்டும் போட வேண்டும் என்று கேட்டு போராடி நான் அங்கே உட்கார்ந்தேன். நீதிபதி அந்த வழக்கில் குற்றச்சாட்டை எழுதுகிறார். யார்? மாவட்ட நீதிபதி. பழங்குடியை சார்ந்திருக்கிறார். அவர் போட்ட வார்த்தை சார்ஜில் பழங்குடி இனத்தை சார்ந்திருக்கிற கோகுல்ராஜ் வார்த்தை பார்த்தேன். பழங்குடி என்பது வேறு, பட்டியலினத்தில் என்பது வேறு. ஆர்டிகல் 341 342 டிஃபைன் பண்ணுறோம். பழங்குடியினுடைய கலாச்சாரம் பண்பாடு தொன்மை என்பது வேறு, பட்டியலினத்தை சார்ந்த என்பதனுடைய தொன்மை என்பது வேறு. ஆனால் ஒரு மாவட்ட நீதிபதிக்கு இதை தெரியல. இதை கேட்டதுக்காக தான் என்ன பண்ணார், என் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணார். நான் சொன்னேன், இந்த நீதிமன்றத்திற்கு ஒரு குற்றவியல் நடைமுறைய அடிப்படையே தெரியாத காரணத்தினால் இந்த இடத்துல எந்த பயனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு வந்தேன். தான் மதுரை கொண்டு இப்போ சமீபத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கடந்த 27ஆம் தேதி கவின் கொலை செய்யப்படுகிறார். 26ஆம் தேதி போன மாதத்தில் 7வது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட SC/ST நீதிபதிகளுக்கும் அரசு வழக்கறிஞர்களுக்கும் நீங்கள் கிளாஸ் எடுக்குன்னு சொல்லி ஒரு ஹைகோர்ட் நீதிபதி எனக்கு கூப்பிட்டாரு. எனக்கு நான் சொன்னேன், நான் சண்டை போட்டுக்கிறவன், அவங்களுக்கு எப்படி நீங்கள் எனக்கு கோப்படிக்க சொன்னார். நீங்கள் தான் எடுக்கணும் நீங்கள், ஏன்னா இதை பற்றி அடிப்படையே தெரியாமல் சொன்னார். ஓகே, அக்ரி வித் தட். ஐ கேன் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ், நாட் அ நாலேஜ். ஏன்னா நான் பெரிய ஆளுன்னு சொன்னால் தப்பாக போயிருக்கோம். ஐ கேன் ஷேர் மை நாலேஜ். அந்த நிகழ்வில் ஏறக்குறைய 3 மணி நேரம் நான் வகுப்படுத்தேன். நான் எந்த இடத்துலையுமே ஒரு பொது உடைமை கம்யூனிஸ்டாகத்தான் நிற்பேன் என்பதை இடத்துல பதிவு செய்கிறேன். அது இஸ்லாமிய மக்களுக்கு போராடுவதாகட்டும், நக்கீரன் கோபாலுக்கு போராடுவதாகட்டும், மலை மக்களுக்கு போராடுவதாகட்டும், இந்த கோகுல்ராஜ் வழக்கிலோ வர்ஷிப்பிரியா வழக்கிலோ, இப்போ கவிஞனுடைய வீட்டுக்கு நேர்த்தான் போயிட்டு வந்தப்ப வழக்கிலாட்டு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற பாடமும் அதோடு சேர்ந்து இந்த வழக்குகளில் மேலவளவு தொடங்கி சின்னகம்பட்டி தொடங்கி தமிழஞ்சி தொடங்கி நான் எடுத்திருக்கிற வழக்குகளில் கற்றுக் கொடுத்துருக்கிற பாடத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் பேசியதையும் அப்படியே பேசினாங்க. என்ன பேசினா, இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் பார்த்து கேட்டுக்கொள்வேன். ஒரு 3 புத்தகங்களை முதலில் முறையாக படித்தோம் என்று சொன்னால் இந்த சமூகத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொள்ள முடியும். அதில் மிக முக்கியமான ஒன்று அன்னிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதியை அழித்துழைப்பது என்றே சொல்லி அன்றைக்கு எழுதின கட்டுரை தான் போகிறாமே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வழிகாட்டியாக இருக்கிறது. நான் எங்கேயும் போய் பார்க்க வேண்டியதில்லை. அடுத்த ஒன்று, இவங்க காரல் மார்க்ஸ் ஆகட்டும், அம்பேத்கர் ஆகட்டும், மிகப்பெரிய மேதாவி அம்பேத்கர் தான். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு கூட தாண்டாத ஒரு மனிதன் பெரியார் எழுதுகிற பெண் ஏன் விடுதலையாளர்கள், அந்த 11 தலைப்பை மட்டும் எடுத்து படிக்கணும். அதில் ஒரு கடைசி தலைப்பு ஒன்றும் இல்லை. அந்த கடைசி தலைப்பு என்னவென்றால், அதை முதல் நாம் உள்வாங்கினா போதும், பெண்கள் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும் எழுதினார் கடைசியாக. இதுக்கு நிறைய PhD பண்ணலாம், ஒவ்வொரு தலைப்பும் PhD பண்ணலாம். இந்த மனிதன் 1928 எப்படி சிந்திச்சாங்க நமக்கு இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. அடுத்தபடியாக நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் ஏங்கல்ஸ் எழுதியிருக்கக்கூடிய அரசு குடும்பம் தனிச்சொத்துரிமை. இந்த 3 புத்தகத்தை படித்தோம் என்று சொன்னால்
சமூகத்திலே பெண் என்பவள் எப்படி அடிமையாக்கப்பட்டார் என்பதை வரலாற்று ரீதியாக ஆதாரப்பூர்வமாக காட்டியிருக்கிறார்கள். அதில் நாமெல்லாம் பேசுகிறோம் அரசாங்கம்லாம். எந்த அரசாங்கம் இங்கே இருக்குது? அரசாங்கம் என்பது வேறு, அரசு என்பது வேறு. The state is always distinct from the government. Government is elected to the people once in 5 years. 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் அந்த அரசாங்கம் வரும். ஸ்டேட் இஸ் a creation of state இருக்கிறார். அந்த அரசை தான் நீ அங்கே படிக்கணும், ஏங்கிலிஸ்ட்டை படிக்கணும். அரசு இப்போ தோன்றுறது அல்ல, இப்போ தோன்றுற அரசெல்லாம் கிடையாது. இது எப்போது தோன்றியது என்பது அதை படித்தோம் என்று சொன்னால், என்றைக்கு சொத்துரிமை தோன்றியதோ, என்றைக்கு ஆதிக்கம் தோன்றியதோ, அதில் முதல் படிதான் பெண் அடிமைத்தனம் என்பதை வரலாறு உணர்த்திக் கொண்டிருக்கிறது. இங்கே மட்டும் ஆணவர்கள் இருக்கிறது, உலகம் பூரா இருக்கிறது, தெற்காசியா இருக்கிறது, மெடிட்டேரியன் சீஸில் பூரா இருக்குது. எனக்கு முன்னால் பேச அர்த்தமாக சொன்னாங்க, இங்கே கையில் சொன்னாங்க, உலகம் பூரா அங்கே கான்வெக்ட் கிடைக்கிறது. அது பல ரூபத்தில் இருக்கும். போனால் ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு என்ற கொடுமை உலகத்தின் எந்த மூலையிலுமே கிடையாது. அதை கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கிறார் அம்பேத்கர். ஒரு எட்வர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரிசர்ச் ஸ்காலர் இந்தியாவுடைய சாதியை பற்றி பேச போகிறார். எந்திரிச்சு அப்போஸ் பண்ணுறாரு அவங்க அம்பேத்கர். அப்போ பல பேர் கொதிக்கிறான், ஏப்பா நீ இந்தியாவிலேருந்து முறையாக வந்தால் இங்கே இருக்கிறேன்னாரு. எனக்கு ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுங்கள். அவர் புத்தகத்துக்கு எதிராக சொல்லி ஹூ ஆர் அன்டச்சபிள்ஸ், தாழ்த்தப்பட்டோர் யாருன்னு சொல்லக்கூடிய ஆய்வு கட்டுரை எழுதினாரு. அதை லண்டன் மாநகரத்தில் பாடபுத்தகம் வச்சுக்கிறார். அன்றைக்கி போனால் சாதாரண விஷயம் இல்லை, அப்படி ஆய்வு பண்ணுறாரு. எப்படா டெப்ரஸ்டு கிளாஸ் வச்சார், எப்படி வந்தது என்று இருக்கிறார். இதெல்லாம் சொல்ல எனக்கு நிறைய பேசியிருக்கிறார்கள். அம்பேத்கருடைய அந்த ஆய்வுரையிலே சாதியத்தினுடைய 3 நிலைகளை பற்றி சொல்கிறார். அது ஒன்றில் மிக முக்கியமானது அகமண முறை, சொந்த சாதிக்குள்ளே திருமணம் செய்து கொள்ளுதல். இதுதான் இன்றைக்கும் கட்டி வைத்திருக்கிறது. நாசாவிலே வேலை பார்க்கிறவனாக இருக்கலாம், இஸ்ரேலுக்கு போனவனாக இருக்கலாம். அவன் பத்திரிகையில் விளம்பரம் போடும்போது இந்து நாடாருக்கு இந்து நாடார் புள்ளதான் வேணும் போட்டு பத்திரிகை விளம்பரம் போடுறான். எங்காரு நாசாவில் உட்காந்து கொண்டு 31 விழுக்காடு. சாதி அற்பமாக சொல்லுவார் தொடர், மணி அவர்கள் சொல்லுவார். தொடர்றது இந்த மூளைக்கு இப்போ சுற்றி அழுக்க கட்டி வச்சு எப்படி இருக்கு, அதான் சாதிப்பார். அதைத்தான் அம்பேத்கர் சொல்கிறாரு. அது ஒரு நோய் நெறி. கோல்ராஜ் வழக்கில் தண்டனை அவர் குற்றவாளி என்று தீர்மானித்து விட்டார்கள். 3 நாள் கழித்து தான் தண்டனை கொடுக்கணும். நான் அங்கே பவானிலேருந்து வருவேன், எப்பயுமே அங்கேருந்து ஒரு காரை தூக்கிட்டு வருவேன், வழியில் ஒரு தடவை கொடுத்து சாப்பிடுவேன். ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுருக்கிறேன். 2 சர்வர் வர்றான், அவர் 2 பேருமே சர்வராக இருக்கிறவன். ரெண்டு ஃபோட்டோவில் படம்லாம் வந்து சில உடனே சாப்பிட்டு பாப்பா போனேன். ஒன்றே ஒன்று தான் கேட்குறீங்கய்யா, எனக்கு வயசு 45 ஆச்சு, 45 வயசாகி கல்யாணம் பண்ணாங்கண்ணா, ஏயான்னு கேட்டால் நான் நினச்சேன் என் புத்தி என்னாச்சு, அப்படியா பண்ணீங்க 40 எத்தனை பேர் 26 பேர் சொல்கிறான். சங்கம் வைக்கிறேன் நான், என் புத்தி எனக்கு தெரிஞ்ச புத்தி. அவன் சொன்னால் எங்கள் சாதி பிள்ளைய போகாமல் இவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு காதல் போய் கூட்டிகிட்டு போயிடறாங்கண்ணா. அப்போ தான் புத்தி வச்சு எனக்கு. எப்போ அதுக்கு 100 கிலோமீட்டர் பேச போகிறேன் நான். அவன் யாருன்னா யுவராஜ் சாதியை சார்ந்தவன். அவன் பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்களாமா. எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் கொங்குல இப்போ தெரியும், பெண்கள் கொஞ்சம் கம்மி தான், அவனுக்கு கிடைக்கிறது இல்லை இது. ஆனாலும் கூட சொன்னான். இது நான் சொல்ல உண்மையாக சொல்கிறேன். இது எப்படி உருவாகின்னு சொல்ல வரேன். ஒரு பெருமை அல்ல, ஒரு வழக்கில் வெற்றி பெற்று இருக்கிறது பெருமை அல்ல. நமக்கு தெரியும் என்னான்ட்டு வந்து நான் உடனே நீதிமன்றத்துக்கு போகிறேன். சித்ரா அந்த அம்மாவை கேட்குறாங்க, எப்பவுமே கேட்குறேன் 235 சப்ளாஸ் 2ல் கேட்கணும். ஏமா நீ என்னவா சொல்ல குற்றம் அப்படின்னா, அந்த அம்மா சொன்னால் இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. 2 பையனுக்கு அன்னைக்கு தான் 23/6/2015 காலை 10:15 மணிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் தான் மொத்தமே. அந்த 1.5 மணி நேரத்தில் சாதியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைய மட்டும் அனுப்பிச்சி போட்டு இவனை கூட்டிகிட்டு போய் அவனை வந்து சித்திரவதை செய்து சாதியை சொல்லி தன்னையே பேச வைத்து எழுத வைத்து கழுத்தை மட்டும் வெட்ட வேண்டிய தோழர்களே, நாக்க வெட்டினாங்க. எனக்கு போஸ்ட்மார்ட்டத்தை படிச்சு போது தான் தெரிஞ்சிருந்தது. நாக்கு இவ்வளவு குடுமையா அங்கே தான் பார்க்குறான், உட்காந்து பேசுறது தான். இங்கே ஒன்றும் பெரியலாம் கிடையாது. என் சாதி பிள்ளையோடு எப்பரா உட்காந்து பேசலாம்னு சொல்லி வெட்டுனானே, அவனுக்கு தூக்குதான தரேன்னு சொன்னான் சித்ரா. என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, வந்து கம்யூனிஸ்டாக மட்டுமல்ல ஒரு மனித உரிமை போராளியாய் நான் பேரைவாளர் நிற்கவும் மற்றவங்களாம் போராடணும் போகிறாங்க, தூக்குதான் நிற்கக்கூடாதுங்கிறதுக்கு. ஆனால் நான் ஸ்பெஷல் பிபி, நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்போ நான் சொல்ல வேண்டிய என்ன கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் திருப்பி சொன்னேன் அப்படியே சொன்னேன். நான் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து நான் சார்ந்திருக்க இயக்கம், நான் இது இருந்தால் கூட நான் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் தான் போராடணும். 2012ஆம் ஆண்டு பகவந்த் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூனிவர்சிட்டி டெல்லியில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஹஸ் given judgment that the perpetrators of the horror killing should know that the gallows are waiting for them.
ஆணவ கொலை செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை காத்து கொண்டிருக்கிறது தெரிய வேண்டும் சொல்லி தீர்ப்பளிச்சிட்டாங்க. அது அவங்க மேக்ஸிமம் பிரச்சனை தூக்கு தான். 302 தான், ஒன்று தூக்கு தண்டனை, இன்னொன்று வாழ்நாள் சிறை தான். அதை கொடுக்கணும். இப்போ அப்போ நான் என்ன பேசுனேன், அப்போ இங்கே வந்து அப்படியே பெரிய கூட்டம் வந்துருச்சு. அன்றைக்கி வந்து பெரிய எல்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து மற்ற எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து என்ன பேசுகிறது, அம்பேத்கர் ஒரு மாமனிதன் பேசிய பேச்சு தான் இந்த இடத்துல பதிய வைக்கின்றன. நம்மளை சுற்றிலும் இருக்கிற வேடிகளை உடைக்கலாம், நம்மளை சுற்றிலும் இருக்கக்கூடிய தடைகளை சுவர்களை உடைக்கலாம். ஆனால் நம்மோர் கட்டப்பட்டிருக்கிற கற்பிதம் இருக்கிறது, த மென்டல் ஆட்டிடியூட், அந்த கற்பிதத்தை உடைக்க வேண்டும். அது என்ன, சாதி என்பது நோயின்னா, இந்த நோயை பயன்படுத்தினா த கல்டிவேஷன் ஆஃப் த மைண்ட் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஹியூமன் கைண்ட்னு சொன்னால் மனித மனத்தை பண்படுத்துவது என்பதுதான் தேவை. எனக்கு தேவை யுவராஜ் என்பவன் தூக்கில் போட்டு தியாகி ஆகிடுவான், நாளைக்கு இன்னொரு யுவராஜ் உருவாகக்கூடாதான் என்னுடைய கொள்கை. ஆகவே சாகிற வரை சிறைக்குள்ளே அடைந்து கொண்டு இந்த சமத்துவ சமுதாயம் உருவாக பார்க்குறேன்னு சொன்னேன். என்ன நினச்சா அதே மாதிரி கொடுத்தாருங்க. அதுக்கு முன்னால் இந்தியாவில் எந்த கோட்டையும் கேரளத்தில் கொடுக்க முடியாது. அதிகாரம் இவங்க ஸ்ரீகரன் கேஸ் வந்துருக்கு, ஸ்ரீகரன் கேஸில் வந்துருக்கு. அது ஹைகோர்ட்லேயும் வந்து நின்றுச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கு. நான் சொல்கிறது காரணம்னா எங்கிருந்து தொடங்குவதை பற்றி நிறைய பேர் பேசுனாங்க. அரசு என்ற எந்திரம், நான் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட சொல்கிறேன், தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியே ஆட்சிக்கு வந்தாலும் கூட தடை சட்டம் போட்டாலும் இந்த ஆணவக்குறை தடுப்பு சாதாரண காரியமெல்லாம் கிடையாது. ஏன் வேடனுக்கு வந்து கேரளாவில் அவ்வளோ பெரிய பேர், கேரளாவிலும் அங்கே சாதியை மிதிக்கிறது என்பதற்கு காரணம் தான் வேடனுடைய குரல் ஓங்கி உடைக்கிறது. சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்போ அருமையாக சொன்னார், பெரியார் சொன்னார், இருப்பாரு நீங்கள் போய் பாரு, கடலுக்கு போய் பாருங்கள், அந்த பெரிய தடி வச்சு இப்பாரு, அது கீழே ஒரு வாசகம் இருக்கும், தீண்டாமையை காட்டிலும் கொடியது பெண்ணடிவை தரம் இது உறுதிப்படுத்துகிறது. தெரியாது, அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார். ஸோ சமத்துவத்தினுடைய முதல் படி என்று சொன்னால் அகமண முறையை ஒழித்தல், பிறப்பால் ஏற்றத்தாழ்வை பார்த்து தொழில் நிலைத்தல். மூன்றாவதுதான் மிக முக்கியம் சொன்னாங்க, ராமாயணம், மகாபாரதம், புரஸ்தானங்கள், ஜாதகம், சரிதம் எல்லாமே சேர்ந்திருக்கிற விஷயம். இந்த மூன்றை ஒழிக்காமல் சாதியம் ஒழியாது. 2000 ஆண்டு காலமாய் ஊரென்றும் சேரென்றும் பிரித்து வைத்திருக்கிற கொடுமை கொண்டிருக்கிற வர்ணாசிரம கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண ஒரு சட்டத்தில் முடியாது. ஏன் சட்டம் கேட்குறீங்க, பல பேர் ஏன் ஸ்பெஷல் இதுன்னு கேட்குறீங்க. ஐபிஎஸ்சியில் வந்து 299 to 300 மொத்தம் ஹல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர், ஹல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்ட் டு மர்டர். இதான் பாயிண்ட். ஒரு நீதிமன்றம் வந்து இது கொலை குற்றம் என்று முடிவு செய்தால் 2 தண்டனை தான். அப்போ ஏன் வந்து அந்த தண்டனை இருக்கிற போது சிறப்பு சட்டம் வேண்டும் என்ற கேள்வி என்பது நியாயமான கேள்வி எல்லாத்துக்கும். ஏன் வேண்டும் என்றால் அரசியல் சாசனத்தில் அம்பேத்கர் எளிதாக சொல்லிட்டு போயிட்டாரு. சாதாரண விஷயம்லாம் கிடையாது. யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ் அமெரிக்காவிலே கிடைக்கல, இந்தியாவில் கிடைச்சிருச்சு. எப்படி வயது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் 21 வயதுன்னு சொன்னால் அனைவருக்கும் ஓட்டுரிமை உண்டு சொல்ற மாபெரும் நாடு இந்திய நாடு கொடுத்தவர் அம்பேத்கர் என்று பதிவு வைத்திருந்தார். சட்டத்துக்கு அனைவரும் சமம், அனைவருக்கும் சம வாய்ப்பு. ஆர்டிகல் 15 நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் காஸ்ட், கிரீட், செக்ஸ், ரிலிஜன் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் என்றான். எல்லாவற்றை காட்டிலும் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது போட்டான். என்ன சாதாரண வார்த்தையா இருக்குது, ஒழிக்கப்பட்டு விட்டு எப்படி சொன்னார் அவர், சாதாரண வார்த்தை இல்லை. இந்த 3 இன்டர்பிளே தாங்க. ஆர்டிகல் 14, 15, 17, 21 என்ன அதில் வருது, வார்த்தையை போடுமா, ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டிங்கிறான். லிபர்ட்டிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, சுதந்திரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, ஒரு பெண் தன்னுடைய உடம்பு என்பது இட்ஸ் எ டொமைன் ஆஃப் ஹர், இட்ஸ் எ பெரோரிகேட்டிவ் ஆஃப் த லேடி. ஒரு பெண்ணுடைய உரிமை அவளுடைய உடல். ஆனால் அந்த பெண்ணை தான் விரும்புகிற உரிமை தேர்ந்தெடுக்கிற அதிகாரத்தை கொடுக்காத போது அங்குதான் தொடங்குகிறது அடிமைத்தனம் என்பது. இதை பற்றி எங்கேயோ போன்ற 2 கேஸை மட்டும் சொல்லி நான் வந்து பிடிக்க ஆசைப்படுறேன். சரிதா உடைய வழக்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. சரிதா வழக்கில் வந்து தீர்ப்பு என்ன செய்யமா, கணவன் கூப்பிட்றாரு, அவர் மெயின்டெனன்ஸ் கேட்குறான், சேர்ந்து வாழுங்கிறான். சேர்ந்து வாழுன்னு கேட்குறது உரிமை உண்டு என்று இந்த சரிதா வழக்கில் வந்திருக்கிற தீர்ப்பில் திருப்பி அடித்தான், ஜட்ஜை வந்து அடித்தான். நீ அப்படி கூப்பிட முடியாது, ஏன்னா அவருடைய தனி உரிமைன்னு சொன்னான். அதே மாதிரி குஷ்பு அந்த மாதிரி போய் எங்கேயோ போய் சாக்கடை விட்டாங்க. ஆனால் குஷ்பு போட்ட வழக்கு 2010 உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். திருமணம் ஆனாலும் ஆக விட்டாலும் நான் உறவு குருபதி என்னுடைய உரிமைன்னு சொன்னாங்க. செருப்படுத்தி காமிச்சாரு கட்சிக்காரர், 1 ரூபா 100 கேஸ் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னது திருமணம் ஆகாமலும் வாழ்வதற்கு இந்தியாவில் உரிமை உண்டு என்று சொல்லி திருப்பளித்த நாடு இது குஷ்பு நாட்டில். அதில் போட்டான்.
திருமணம் ஆகாமல் இருந்தால் கூட வயது வந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது என்பது அடிப்படை ரைட் ஆஃப் பிரைவசி என்று சொன்னான். அம்பேத்கர் கோட் பண்ணான். அப்போ நான் ஏன் கேட்குறேன்னா, சதி எப்படி உடைஞ்சு, சதி எப்படி இருந்துச்சு? திருமணத்தில் கணவன் இறந்து போனால் உடனே தீர போட்டு சொன்னாலே, இன்னைக்கு அது உண்டா? சதி என்ற சட்டத்தால் வந்தது, வரதட்சணை கொடுமை என்ற சட்டத்தினால் வந்தது, போக்சோ என்ற சட்டத்தினால் ஒழிக்கப்படுகிறது, ஃபோர்ஸ் ஆக்ட் வந்துச்சு. அதே போல ஒரு பெண் அவள் இன்றைக்கு சமத்துவத்துடைய முதல் படியே காதல் திருமணம் தான். அந்த காதலை தடுப்பது எதுவாக இருந்தாலும் சரி, அதை எதிர்க்க வேண்டிய கடமை அரசியல் சாசனத்தில் மேற்கொண்டு அத்தனை பேருக்கு உண்டு. காஸ்ட் கிரைம்ஸ் ஆர் ஹேட் கிரைம்ஸ் சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். ஒருத்தர் பேசுகிறார், ஹரிநாராயணன் ஒருத்தர் பேசுகிறார், நீ பேசாமல் உங்கள் ஜாதிக்கார பிள்ளைக்கு வந்து உயிரோடு வந்து கேட்குறான். அந்த பேசின அன்றைக்கே தமிழக அரசு வழக்கு போட்டிருந்தால் இது சமூக நீதி அரசாங்கம் நான் ஒப்புக்கொண்டிருப்பேன். எனக்கு போட மறுக்கிறேன். கோயம்புத்தூரில் 1000 பெண்களை கூட்டி வச்சு கும்பி அடிச்சுட்டு, முருகன் பேரில் கும்பி அடித்து சாதியின் பேரில் சொந்த சாதிக்கார கல்யாணம் பண்ண சொல்கிறான். இது அரசை ஏன் தடுக்கவில்லை? இதுவே ப்ரிவென்டிவ் ஆக்ட் தான். SC/ST ஆக்ட் வந்து இட்ஸ் எ ப்ரிவென்டிவ் ஆக்ட், வருமுன் காக்கக்கூடிய ஒன்று. ஆகவே நம்முடைய அறிவித்தோழர் நம்முடைய வந்து ஏற்கனவே 2012ஆம் ஆண்டு அந்த சட்ட தொகுப்பு வந்தது. அது ப்ரொஹிபிஷன் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் இந்த மேரேஜ் ஃப்ரீடம் என்ற சட்டம் வந்தது. அதை இன்றைக்கு 2022ஆம் ஆண்டாக அறிவித்தோழர் எட்வின் எதிரவர்கள் ஏறக்குறைய 17 மாநிலங்கள் போயிருக்காங்க. தோழர் து. ராஜா, யெச்சூரி போன்றவர்களாம் சந்திச்சாரு. நான் அப்போ பேசின போகிறாங்க 22 மாநிலத்துக்கு மேலே போய் ஒப்புதல் வாங்கியிருக்காரு. இவர் எங்கேயோ போய் ஆகணும் இல்லை, இது கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது. யூனியன் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு. ஸோ ஸ்டேட்டுக்கு அதிகாரம் உண்டுங்கிறதுக்கு ராஜஸ்தான் பண்ணியாச்சு. சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சி சத்தியமே கிடையாது. நாங்கள் சந்திப்போம். எங்கள் தோழர் பழனிசாமி தோழர் சண்முகம் பேசிட்டாரு கட்சி மாநாட்டில், உங்களுக்காக நான் நிற்போம், ஆனால் அதற்காக உழைக்கிற பக்கத்துக்கு கை வைத்தால் நிச்சயமாக விமர்சிப்போம் என்று பேசுகிறாங்க. அதே போலவே தேசிய கல்விக் எதிராக ஒரு புதிய கல்விக் கொள்கையை போடுறீங்கல்ல, போட்டீங்களா நீ? இப்போ அதில் எனக்கு விமர்சனம் உண்டு, அது வேறு விஷயம். இறையாண்மைக்கு எதிராக நீங்கள் ஆளுநர் மேலே ஒரு கேஸ் போட்டீங்கல்ல, நான் பாராட்டுறேன். நான் உரிமைக்காக போராடுறீங்கல்ல, பாராட்டுறேன். அதே போலவே தான் கன்கரண்ட் லிஸ்ட் பிரகாரம் இந்த மாநில அரசாங்கத்துக்கு உண்டு. இது எங்கேயோ செய்யாதீங்க. மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தோழர் வரதராஜன் தனிநபர் மசோதா கொடுத்துருக்காரு 10 வருஷம் முன்னால். உண்டு. இன்னைக்கு உங்களுக்கு வந்து கையில் வந்து எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தாச்சு போறாமே. இதில் எந்த தடையும் கிடையாது. வாக்கு வங்கி வந்து அரசியலாம் கிடையவே கிடையாது. சமூக நீதியினுடைய கோட்பாடே சாதி ஒழிப்பு தான். வடச்சக்கரவர்த்தியில் ஒருத்தர் சொல்கிறார், ஜெகர் சொல்கிறார், caste-less society is a society that Indian constitution வான்சுகிறார். நீ எதை கேட்கிறாயோ அது சாதியற்ற சமூகம், சாதி இருக்கிற சமூகம் காட்டு முராணி சமூகம் சொல்லி நீதிபதி சொல்கிறாரு. ஏன் இந்த அரசாங்கம் இதை செய்யக்கூடாது? செய்யும் என்று சொன்னால் உங்களோடு என்றைக்கும் நான் நிற்போம். ஏன்னா இந்தியாவில் திமுக ஆட்சி நின்று கொண்டிருப்ப சமூக நீதிக்காக சத்தியமே கிடையாது. அதே சமயத்தில் இதை மறுப்பது என்பது உங்களுக்கு தாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய கொல்லி என்று சொல்லிவிட்டு அதை கொண்டு வருவதில்லை, நாங்கள் போராடுவோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரே சொல்லிடுறோம். ஒரு மணி நேரத்துக்கு போய் ஃபோன் பண்ணாங்க எனக்கு. யாருன்னா அவினாசியில் வந்து உங்களுக்குலாம் தெரியும், ரதனியாங்கிற பொண்ணு வந்து இறந்து போன தெரியும். நாங்கள் எல்லா இடத்தையும் சொல்கிறது தான். ஏன்டா வரமாட்டேன்? அந்த கோகுல்ராஜுடைய இதில் சுவாதி வந்து நீதிமன்றத்தில் மாறி போனான். அந்த பொண்ணையும் நான் கிராஸ் பண்ணேன். இந்த பொண்ணு போகாதபடியே மாறி போயிட்டான். ஆனால் எங்கே நிற்கணும்? ரிதனியா வழக்கு எடுப்பாருங்க, 78 நாள் 300 பவுன் நகை போக்குவரத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் சாதி பார்த்து, ஜாதகம் பார்த்து, 10 பொருத்தம் 20 பொருத்தமாக பார்த்து எல்லாம் பண்ணதுலேயும் சாவு உண்டு. நீ எப்படி பார்த்தாலும் சாவு உண்டு. ஆனால் இதை உடைப்பதற்கு யார் முடியும்? கௌசல்யாவை போன்றிருக்கிற போராளிகள் மீண்டும் இருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் முக்கியம். அதை உருவாக்குவதற்கு இடதுசாரிகள், திராவிட இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள் நின்றால் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி கண்டிப்பாக கொண்டு வந்து ஆக வேண்டும் என்ற முறையிலே இன்றைக்கு இந்த முயற்சிக்கு நாங்கள் பாராட்டுகிறோம்.